எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 13வது வசனத்தையும் 12வது அதிகாரம் 1வது வசனம் ஆக 2 வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். முதலாவது எபிரேயர் 11வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிப்போம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்போ 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். சரி, போதும். இன்றைக்கு செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமே, ஆனால் விசுவாச வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை, விசுவாசத்துக்கு துவக்கம் என்று இருக்கிறது, விசுவாசத்துக்கு முடிவு என்று இருக்கிறது. இந்த துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் இருக்கிற காரியத்துக்கு பேர் தான் வாழ்க்கை என்று அழைக்கிறோம். எல்லாரும் என்ன கவனிங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்றால் என்ன தெரியுமா? பிறப்பு முதல் மரணம் வரைக்கும் பண்ணுகிற பிரயாணத்துடைய பேர் தான் வாழ்க்கை. திரும்ப சொல்கிறேன், ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அந்த மனிதனுடைய பிறப்பு முதல் மரணம் வரைக்கும் பண்ணுகிற பிரயாணத்துடைய பெயர் தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று சாதாரணமாக எல்லா மனிதரும் வாழுகிற வாழ்க்கை, 2வதாக விசுவாச வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் ஒரு தேவ பிள்ளை எப்படி வாழ வேண்டும் என்றால் விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த விசுவாச வாழ்க்கை நாம் வாழுகிற இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் வைத்து ஆண்டவர் துவக்குகிறார். நம்முடைய முடிவு விசுவாசத்தினாலே முடிக்கப்பட வேண்டும். அநேகர் தங்களுடைய ஓட்டத்தை விசுவாசத்திலே துவங்குவார்கள், ஆனால் விசுவாசத்திலே முடிக்க மாட்டார்கள். அப்போது நம்முடைய பரிசுத்தவான்கள் விசுவாசத்தினாலே முடித்தவர்கள் எப்படி நமக்கு இன்றைக்கு நிழலாக இருக்கிறார்கள் என்று ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேசி நான் கடந்து செல்கிறேன், ஜெபிக்கிறேன். முதலாவது நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், மனதிலே பதித்து வைத்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தை கர்த்தர் தான் என்னில் துவக்குகிறார். அவர் இல்லாமல் விசுவாச வாழ்க்கையை என்னால் வாழவும் முடியாது, விசுவாச வாழ்க்கையை ஓடி முடிக்கவும் முடியாது என்கிறதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இயேசு ஆகையினால் தான் சொன்னார், என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாதுன்னு சொன்னார். இயேசு இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் ஒன்றும் செய்ய முடியவே முடியாது. ஸ்தோத்திரம். இனியும் சொல்லுகிறேன், யூதா சொல்லுகிறார், நம்முடைய கைகளிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற விசுவாச வாழ்க்கையை வெற்றிகரமாய் முடிப்பதற்கு நாம் போராட வேண்டும். யூதாவின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யூதா பக்கம் 332 புதிய ஏற்பாட்டில் யூதாவின் புத்தகத்தில் 3வது வசனம், ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. 3வது வசனம் வாசிப்போம். பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அப்போது விசுவாசம் வாழ்க்கைக்காக இந்த பூமியில் நாம் சில காரியத்துக்காக போராட வேண்டியது இருக்கும். போராடினாலும் பரவாயில்ல, ஏன் நான் என்னுடைய வாழ்க்கையை விசுவாசத்திலேயே முடிக்க வேண்டும் என்கிற உறுதியை ஆண்டவர் நமக்கு தருவாராக. இப்போ எல்லாரும் என்னை கவனிங்க, உங்களுக்கு புரிகிற போல நான் பேசுகிறேன். நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் ஆண்டவர் விசுவாசத்தை நம்ம வாழ்க்கையில் துவக்கி இருப்பார். இந்த விசுவாசத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அல்லது அந்த விசுவாசத்தில் நம்முடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்றால் இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த விசுவாசத்துக்காக நாம் போராட வேண்டி இருக்கும்.
சில நேரத்தில் தியாகம் சகிக்க வேண்டியிருக்கும், சில நேரத்தில் கிரயம் செலுத்த வேண்டியது இருக்கும். ஆண்டவர் எது நமக்கு வைத்திருந்தாலும் அதை செய்வதற்கு இந்த காலை வேளையில் நம்மை பலப்படுத்தி விசுவாசத்தினாலே உறுதிப்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். இப்பொழுது விசுவாசம் எங்கே ஆரம்பிக்கிறது என்று நான் உங்களுக்கு 3 பார்ட்டாக உங்களுக்கு பிரிக்கிறேன். விசுவாச துவக்கம், விசுவாச வாழ்க்கை, விசுவாசத்தில் முடிவு. இந்த 3 காரியங்களை உங்களுக்கு பிரித்து காட்டினா உங்களுக்கு அழகாக புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். முதலாவது, விசுவாசம் எங்கே ஆரம்பிக்கிறது? எங்கே ஆரம்பிக்கிறது என்றால், நாம் இந்த ஞானஸ்நான ஆராதனைகளிலெல்லாம் நாம் அதை குறித்து நாம் தியானிக்கிறது உண்டு. ரோமர் எழுதின நிருபம் 10வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம், ரோமர் 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போது விசுவாசம் என்பது எப்போ தெரியுமா நம்ம ஸ்டார்ட் ஆச்சு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நாம் என்றைக்கு உள்ளத்தில் விசுவாசித்தோமோ, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விசுவாச வாழ்க்கை ஆரம்பம் ஆனது. இனியும் சொல்லுகிறேன், அப்படி விசுவாசிக்கிறவர்களுடைய அடையாளத்தில் ஒன்றுதான், அப்படி விசுவாசிக்கிறவர்கள் தான் ஞானஸ்நானம் வருவார்கள். மார்க் 16:16 இருக்கிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய மிகப்பெரிய கிருபையினால் இந்த வாரம் இந்த வெள்ளிக்கிழமையிலேயே 2 பேர் நம்முடைய ஊழியத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். நான் விசுவாசிக்கிறேன், அவர்கள் விசுவாச வாழ்க்கையை துவக்கி இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் இனி வருகிற மாதத்திலேயும் நம்முடைய ஊழியத்திலே ஞானஸ்நான ஆராதனை நடக்கும். அதற்கு கர்த்தர் ஜனங்களை ஆயத்தப்படுத்துவாராக. ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், சிலரை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் அந்த விசுவாச வாழ்க்கை வாழுவதற்கு இனி வருகிற மாதத்தில் இனியும் அநேகருக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. ஒரு ஆமேன் சொல்லிவிடலாமா? ஆமேன். அப்போ விசுவாசம் என்னில் துவங்கி இருக்கிறது. நீங்கள் எத்தனை பேர் இப்போ சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில் விசுவாசம் துவங்கி இருக்கிறதுன்னு சொல்லுகிறவங்க உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமேன். அப்போது நம்ம ரட்சிக்கப்படுகிறதான நேரத்தில் விசுவாசம் என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்திருக்கிறது. ஆரம்பம்தான். நம்ம பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஞானஸ்நானம் பெற்ற உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ இனி நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் தான் பெரிய ஆள். இல்லை, அங்கே தான் ஆரம்பம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நின்றுக்கிட்டு இருந்த வண்டியை அப்போ தான் தள்ளி விட்டுருக்கு, ஸ்டார்ட் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஸ்தோத்திரம். இப்போ தான் விசுவாசம் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இனி 2வதாக விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கும்? இனி எபிரேயர் 11க்கு வாங்க. விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தவர்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் விசுவாச வீரர்களுடைய பட்டியல் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது இருக்கிறது என்னவென்றால், விசுவாசத்தினாலே ஆபேல். இதில் நான் இவர்களை குறித்து சொல்லும்போதற்கு முன்பாக நான் சொல்லுகிறேன், விசுவாசம் வாழ்க்கை நான் ஆரம்பித்திருப்பேனே, ஆனால் விசுவாசம் வாழ்க்கை என்னை கர்த்தருக்காக ஏதாவது செய்வதற்கு தூண்டும், ஏதாவது செய்வதற்கு என்னை உற்சாகப்படுத்தும், ஏதாவது செய்வதற்கு என்னை பலப்படுத்தும். என் அன்புக்குரியவர்களே, விசுவாசத்தினாலே ஆபேல் ஆண்டவருக்கு காணிக்கையை கொண்டு போய் கொடுத்தார். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஆண்டவர் ஆபேல்கிட்ட காணிக்கை கேட்டாரா? ஒன்று ஆமான்னு சொல்லுங்கள், அல்லது இல்லைன்னு சொல்லுங்கள். அப்புறம் எதுக்கு காணிக்கை கொடுத்தாரு? இந்த ஆபேலுக்கு கூட இன்னொரு ஆளும் காணிக்கை கொடுத்தார். அவர் பேர் என்னது? காயினும் காணிக்கை கொடுத்தாரு. ஆண்டவர் கேட்டாரா? ஆண்டவர் கேட்கவே இல்லை. ஆனால் கர்த்தர்
ஒரு மனிதனுக்குள்ள விசுவாச வாழ்க்கையை துவக்கியிருப்பாரே ஆனால் கர்த்தர் கேட்கறத மட்டும் அல்ல, கேட்காததையும் செய்ய வருவதற்கு முன்னால் வருவார்கள். ஆகையினால தான் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகம புத்தகம் 3வது அதிகாரத்தில் வாழ்ந்த ஆபேலை குறித்து புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். ஆபேல் என்ன வேலை பார்த்தாரு? என்ன வேலை பார்த்தாரு? ஆடு மேய்ச்சார் இல்லையா? அவர் என்ன ஆண்டவருக்கு காணிக்க கொடுத்தாரு? கொழுத்த ஆடுகளை காணிக்க கொடுத்தாரு. காயின் கொழுப்பு இல்லாததை கொடுத்தாரா? கொழுப்பு இல்லாததை கொடுத்தாரா? நான் சண்டே ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, ஆபேல் நிற்கிறதுலே நல்ல கொழுப்பான ஆடை பிடிச்சி கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி கொடுத்தார். காயின் அப்படியே தோட்டத்தில் போனார், இருந்ததே ஒல்லியான முருங்கைக்காயை பறித்தார், இருந்ததில் வண்ணம் குறைந்த கத்தரிக்காயை பறித்தார். பிறகு பைபிள் வாசித்த பிறகு தான் தெரியுது அப்படி எங்கேயும் இல்லைன்னு. நீங்கள் ஏதாவது சொல்லி கொடுத்தீங்களோ அப்படி பிள்ளைகளுக்கு? சார் நம்ம டீச்சர்ஸு. சரி, நான் உங்களுக்கு சொல்லுகிறேங்க பாருங்கள், விசுவாசத்தினாலே இவர் கொடுத்ததுக்கு அவர் பார்த்துருப்பார். மந்தை இருக்கிறது, மந்தைகள் பெருக்கமாக இருக்கிறது பார்த்துருப்பார். இந்த மந்தையை நான் உண்டாக்கவில்லை, என்னால் ஒரு ஆடை உண்டாக்க முடியாது, இதை உண்டாக்கினவருக்கு சொந்தம்தான் இந்த ஆடு என்பதை உணர்ந்தார். ஆகையினால கொண்டு போய் கொடுத்தாரு. புரிஞ்சிச்சா? காயினும் பார்த்துருப்பார், நான் விவசாயம் பண்ணுறேன், என்னால் ஒரு கத்தரிக்காயை ஒரு காரியத்தை விளைவிக்க முடியாது, நான் வெட்டுற மண் வெட்டி அது இரும்பை நான் உண்டாக்குனது கிடையாது, அதில் போட்டிருக்கிற ஒரு கைப்பிடி ஒரு மரத்தினால அந்த மரத்தை நான் உண்டாக்குனது கிடையாது. எல்லாவற்றையும் ஒருத்தர் என்ன என் அப்பனை உண்டாக்கின ஒருத்தர் அதை உண்டாக்கி வச்சாரு. ஆகையினால இது அத்தனைக்கும் சொந்தம் அவரென்று அறிந்தவர்கள் கர்த்தருக்காக எதையும் செய்வதற்கு முன்னால் வருவார்கள். நாம் பல நேரத்தில் எல்லாம் நான் செஞ்சதுன்னு சொல்லுகிறதான நேரத்தில் தான் நமக்கு விசுவாசத்தினால ஒன்றும் செய்ய முடியாமல் போகிறதுக்கு காரணம், எல்லாத்துக்கும் காரணம் அதெல்லாம் நான் செஞ்சது, எல்லாத்துக்கும் நான் இல்லை, நான் அல்ல, எல்லாவற்றிலும் என்னில் விசுவாசத்தை துவக்கினவர் என்கிற உணர்வு வருமையானால் கர்த்தருக்கு நாம் எதையும் செய்வதற்கு முன்னாலே வருவோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்போ நான் அதை குறித்து நான் அதிகமாக பேசலை. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போது காயினை கெட்டு போனதையா கொடுத்தேன் அப்படின்னு கேட்கலாம். இல்லை, காயினை விட ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினான். ஆனால் கர்த்தர் காயினையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலையும். இல்லையோ? நானும் தேடி பார்க்கட்டு இருக்கான்னு வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் இருக்கிறத பார்த்தா நான் என்னமோ இல்லாததை சொல்கிறது மாதிரி இருக்குது. ஆதியாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். ஆபேலும் தன் மந்தையின் தலையற்றிலும் அவைகளில் கொழுமையானவைகள் சிலவற்றையும் கொண்டு வந்தார். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும். ஏதாவது புரிஞ்ச போதும்? ஏதாவது புரிஞ்சா உங்களுக்கு? புரியலையா? நான் சொல்லட்டுமா? கர்த்தர் காணிக்கை அங்கீகரிக்கிறதுக்கு முன்னால் முதல்ல காயினையே அங்கீகரிக்கலை. முதல்ல காயின் அங்கீகரிக்கப்படணும். அது என்ன தான் காயினுடைய காணிக்கையை கர்த்தருக்கு அங்கீகரிக்க முடியும். ஏதாவது புரிஞ்சுதா? இனியும் புரியலைன்னா சொல்கிறேன். காணிக்கை செலுத்தின பிறகு இவனுக்கு முகநாடி வேறுபட்டுச்சு, எரிச்சல் உண்டாச்சு. காணிக்கை கொண்டு வர்றதுக்கு முன்னாலே எரிச்சல் பிடிச்ச இதெல்லாம் ஆண்டவர் நீ எரிஞ்சிட்டோன்னு நீ எனக்கு காணிக்கை ஒன்றும் கொண்டு வரேன்டா. ஆக அவங்க காணிக்கையெல்லாம் அங்கீகரிக்கல. ஆபேலையும். அப்போ முதல்ல காணிக்கை அங்கீகரிக்கிறதுக்கு முன்னால் கர்த்தர் காணிக்கை செலுத்துகிற ஆளை அங்கீகரிக்கணும். ஆகையில் தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னார், உங்களில் சகோதரனுடைய ஏதாவது குறைவு இருந்தால் சர்ச்சில் காணிக்கை கொண்டு வாங்க, பெட்டிக்குள்ளே போட்டுறாதீங்க, கிட்ட வச்சுட்டு போயிட்டு வந்து செரியப்படுத்திட்டு வந்து காணிக்கையை போடுங்க. காணிக்கை இல்லை முக்கியம், முதல்ல தெய்வத்துக்கு காணிக்கை போடுற ஆளாக்க முக்கியம். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? இப்போ புரிஞ்சவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம்.
நம்ம நினைக்கிறோம், ஐயோ நான் காணிக்கை கொடுத்த உடனே கர்த்தர் என் மேலே வந்து உருகிடுவார்னு. வாய்ப்பே இல்லை. முதல்ல நான் உருகிற அளவுக்கு இருந்தால் கர்த்தர் என் மேலே உருக்கம் உள்ளவராக இருப்பார். அப்போ விசுவாச வாழ்க்கை என்பது என்னவென்றால் கர்த்தர் கேட்டாருங்கிறதல்ல, கேட்காததையும் கொடுக்க வைக்கிறது தான் விசுவாச வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், விசுவாசத்தை துவக்குனீங்களான்னு கேட்டதுக்கு நிறைய பேர் கையை வைத்துனீங்க. கையை வைத்தினவங்க நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவருக்காக நீங்கள் விசுவாசத்தினால என்ன செஞ்சீங்கள்? வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை வாழ்கிறோன்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பாஸ்டர் நாங்கள் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கணும், ஆகையினால தான் காலையில் எழும்பினோம், குளித்தோம், வீட்டில் போயாவது பல்ல தேய்ச்சிருவோம். நாங்கள் குளித்தோம், கிளம்பணும், இதெல்லாம் வாழ்கிறோம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். இப்போ நீங்கள் விசுவாச வாழ்க்கை வாழ்கிறீங்க என்பதற்கு அடையாளம் என்ன? விசுவாச வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன? ஆபேலோ விசுவாச வாழ்க்கை வாழ்கிறேன் என்பது அடையாளமாக கர்த்தர் கேட்டார் என்கிறதல்ல, கேட்காதை செய்வதற்கு முன் வந்தார். ஆகையினால் அவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏனோக்கு. நாங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கலாம், நேரம் போய்கிட்டே இருக்கும். ஏனோக்கு தேவனோடு கூட உலாவிக் கொண்டே இருக்கிறார், தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருக்கிறார். எதனால்? விசுவாசத்தினால என்று சொல்லப்பட்டிருக்கிறது 5வது வசனத்தினால. விசுவாசத்தினால ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவன் எடுத்துக்கொண்டபடியினால் அவர் காணப்படாமற் போனார். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே சாட்சி பெற்றான். ஏனோக்கு என்ன பண்ணினார் தெரியுமா? அவர் எப்பொழுதும் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருந்தார். எப்பொழுதும் அவர் ஸ்தோத்திரமும் ஜெபமும் ஆராதனையும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவர் விசுவாசிக்கிறார். என்ன விசுவாசிக்கிறார்னா, இந்த பூமி அல்ல, இதுக்கு அப்புறமான ஒரு ராஜ்யம் இருக்கிறது, ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், அவர் சர்வ வல்லவர், அவரை அல்லாமல் இந்த பூமியில் பிரியமாக வாழ முடியாது, அவரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, அதுக்கு பேர் தான் விசுவாச வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து பிரசங்கம் கேட்டுட்டு பாட்டு பாடிட்டு போகிறதல்ல விசுவாச வாழ்க்கை. எந்த நேரமும் தேவனோடு பழகுகிற பேசுகிற வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? எத்தனை பேருக்குள்ள அந்த அனுபவம் இருக்கிறது? நான் நடக்கும்போதும் சோதனை பண்ணிக்கிட்டே போவோம் பாஸ்டர், நாங்கள் நடக்கும்போது ஜெபிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறோம், வேலை செய்யும்போது துதிச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், வாயிலிருந்து அந்நிய பாஷை தான் வருகிறது, ஸ்தோத்திரம், வாயிலிருந்து துதியின் சத்தம் தான் வருகிறது. விசுவாச வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு மட்டுமே இது சாத்தியம், மற்றவர்களுக்கு இது சாத்தியம் அல்ல. நீங்கள் விசுவாச வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருப்போம். அதுதான் நான் இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், வாழ்க்கை வாழுகிறீர்களா? விசுவாச வாழ்க்கை வாழுகிறீர்களா? உலகத்தான் வாழ்க்கை வாழுகிறான், நாம் விசுவாச வாழ்க்கை வாழுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் பேசுகிறது புரிகிறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாக போகிற லேலியா சொல்லுவோம். அந்த விசுவாச வாழ்க்கைன்னு சொன்னால் அது நம்ம தேவனோடு சஞ்சரிக்கப்படும். யாராவது இயேசுவை பார்த்தீங்களா? இயேசுவை பார்த்துருக்கிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இல்லை, ஆனால் ஏன் விசுவாசிக்கிறோம் இல்லையா? நான் பார்க்கல, அவர் ஜீவனோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். யோபு விசுவாசித்தது போல நாம் விசுவாசிக்கிறோம். சூழ்நிலைகள், காரியங்கள் நமக்கு அனுகூலமாக இல்லாமல் இருக்கலாம். ஏனோக்கு அனுகூலமான ஒரு காலத்தில் அவர் வாழலை. நோவா எல்லாம் அனுகூலமான காலத்தில் வாழலை, அவபக்தி நிறைந்த காலத்தில் தான் வாழ்ந்தார்கள். ஆனாலும் மற்றவர்களைப் போல வாழாமல் இவர்கள் வித்தியாசமாக விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தார்கள். நாம் மற்றவர்களை பார்த்து வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் விசுவாச வாழ்க்கை வாழுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். விசுவாச வாழ்க்கை எல்லாரும் ஒரு வாட்டி கூட சொல்லுங்க, விசுவாச வாழ்க்கை. அப்போ 2வது விசுவாச வாழ்க்கைன்னு சொன்னால், அந்த விசுவாச வாழ்க்கை என்னை என்ன செய்யும் என்றால் அது தேவனோடு கூட நடக்க வைக்கும். 3 எல்லாரையும் நான் சொல்லலை, 3. ஆபிரகாம் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தவர். அந்த ஆபிரகாம் ஏன் 100வது வயசில் கொடுத்த பிள்ளைய, ஆபிரகாமே
உனக்கு பிள்ளை எனக்கு தான் கேட்ட உடனே கொண்டு போய் கொடுத்ததுக்கு காரணம் என்ன? 100வது வயசில் யாராவது நம்ம கொடுப்போமா? 100 வயசு பாட்டியை கேட்டாலே நம்ம கொடுக்க மாட்டோம். அது அந்த இடையில 100வது வயசில் ஆண்டவர் கொடுத்த பிள்ளையை கேட்டால் நம்ம கொடுத்துருவோமா? கொடுக்க மாட்டோம். ஆனால் காத்திருந்து 25 வருஷம் காத்திருந்து பெற்ற பிள்ளைய கேட்ட உடனே ஆபிரகாம் கொடுத்ததுக்கு காரணம் என்ன? அவருக்கு தெரியுங்க. ஏன் தெரியும்? இது பிள்ளை எனக்கு கர்த்தர் தந்ததுனால கர்த்தருக்கு நான் கொடுக்குறேன். கர்த்தர் எனக்கு எல்லாமே அவர் அதனால் முதலே சொன்னேன், கர்த்தர் எனக்கு தந்தது என்கிற உணர்வு இருக்குமே. ஆனால் கர்த்தருக்காக எதையும் கொடுப்பதற்கு முன்னால் வருவோம். கேட்டதையும் கொடுப்போம், கேட்காததையும் கொடுப்பதற்கு முன் வருவோம். அதுக்கு பேர் தான் விசுவாச வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா போகிற இடங்களிலெல்லாம் ஆண்டவருக்காக பலிபீடம் கட்டினார். போகிற இடங்களிலெல்லாம் பலிபீடம் கட்டினார். எங்கே பார்த்தாலும் பலிபீடம் கட்டினார், பலிபீடம் கட்டினார், பலிபீடம் கட்டினார். இப்போ சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு கூட இன்னொரு ஆள் இறங்கி வந்தார். அவருக்கு பேர் என்ன? லோத்து. லோத்து இறங்கி வந்தார். லோத்து எங்கேயாவது பலிபீடம் கட்டினாரா? 2 பேரும் ஒரே போல தான் இறங்கி வந்தாங்க. ஆபிரகாம் விசுவாசத்தில் இறங்கி வந்ததுனால அவர் கர்த்தருக்காக பிள்ளையையும் கொடுக்கறதுக்கு ஆயத்தம், பலிபீடம் கட்டுவதற்கு ஆயத்தம். அவர் வந்தார், விசுவாசத்தினால வரல, சும்மா வந்தார். ஒரு பலிபீடம் கட்டினார, ஒரு பலிபீடம் கட்டினார. இனியும் சொல்ல போனால் ஆபிரகாமை விட நல்ல வீட்டில் லோத்து தான் இருந்தார். தெரியுமா? ஆதியாகம் 18 ஆபிரகாம் கூடாரத்தில் இருந்தார். ஆதியாகம் 19 லோத்து வீட்டில் இருந்தார். வீட்டுக்கும் கூடாரத்துக்கும் வித்தியாசம் தெரியுமா? வீடு பெஸ்ட்டா, கூடாரம் பெஸ்ட்டா? வீடு தானே பெஸ்ட்டு. லோத்து வீட்டில் இருந்தார், ஆபிரகாம் கூடாரத்தில் இருந்தார்னு இருக்கிறது. விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அவருக்கு தெரியும், தனக்கு வீடு கட்டுறதை விட தேவனுக்கு பலிபீடம் கட்டுவதில் தான் கரிசனை உடையவராக இருந்தார். அதுதான் விசுவாச வாழ்க்கைக்குரிய அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் விசுவாச வாழ்க்கை வாழணும். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய காரியத்தை அல்ல, தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை செய்வதற்கு இந்த ஆண்டில் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உமக்கு மகிமையான காரியங்களை விசுவாசத்தினால் செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லுகிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்ல 2 கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம விசுவாசத்தை துவக்கி இருக்கிறோம். விசுவாச வாழ்க்கையை தான் நம்ம பல நேரத்தில் குளறுபடி. இனி இந்த விசுவாச வாழ்க்கை வாழுவதற்கு அனுகூலமாக இருக்காது. இதுக்கு தான் போராடணும். விசுவாச வாழ்க்கையில் தான் இதை செய்வதற்கு தான் போராடணும். எல்லாரும் சொல்லுங்க, போராடணும். சத்தமாக சொல்லுங்க, போராடணும். இந்த விசுவாச வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்காக நம்ம நிறைய காரியத்தில் போராடணும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல போராடணும், படிக்கிற பிள்ளைகள் படிக்கிற இடத்துல போராடணும். நீங்கள் விசுவாச வாழ்க்கையில் வந்த பிறகு மற்றவர்கள் வாழ்கிறது போல் உங்களுக்கு வாழ முடியாது. மற்ற பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து சினிமாவுக்கு போவாங்க, மற்ற பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து சீரியல் கதையை பேசுவாங்க, சினிமா கதையை பேசுவாங்க. அந்த இடத்துல நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. ஏனென்றால் நான் விசுவாச வாழ்க்கை வாழுகிறவன், நான் இதைக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, நான் என் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற ராஜ்யத்துக்கு போவதற்கு அழைக்கப்பட்டவன். அதுதான் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. ஒரு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நம்ம போராடித்தான் ஆகணும். போராட்டம் கண்டிப்பாக போராடித்தான் ஆகணும். சொல்லுவாங்க குடும்பத்தில் அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, நீ மட்டும் என்ன வித்தியாசம் காமிக்கிற? சொல்லணும், நான் விசுவாச வாழ்க்கை வாழுகிறவன், உங்களை போல வாழ்க்கை வாழுகிறவன் அல்ல, நான் விசுவாச வாழ்க்கை வாழுகிறவன். ஆகையினால் இந்த ஒரு விசை என் கையில் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நான் போராடணும். நம்ம இங்கே சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரி அன்னைக்கு பிள்ளைகள் கிரகாம் ஸ்டைன்ஸு அவருடைய ஒரு காரியத்தை இங்கே பண்ணினாங்க. நேற்றைய தினத்தில் கிரகாம் ஸ்டைன்ஸுடைய மனைவி பிள்ளைகளை பார்த்து நேரடியாக பார்த்து பேசிட்டு வந்த ஒரு மிஷனரியுடைய சாட்சியை நான் கேட்டேன். நம்ம கிரகாம் ஸ்டைன்ஸை பற்றி பேசுகிறோம், அவருடைய 2 பிள்ளைகளை பற்றி பேசுகிறோம், மரித்து போன பிள்ளைகளை பற்றி பேசுகிறோம்.
அவருடைய மனைவியை பற்றி பேசுகிறோம். ஆனால் அவருக்கு எஸ்தர் என்கிற ஒரு மகள் உண்டு, தெரியுமா? அவருக்கு எஸ்தர் என்கிற ஒரு மகள் உண்டு. தகப்பனும் 2 பிள்ளைகளும் மரித்து கிடக்கிறார்கள். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மிஷினரி தான். போய் அந்த எஸ்தர்கிட்ட போய் கேட்குறாங்க, தகப்பனும் பிள்ளை அவங்க கூட பிறந்த சகோதரர்களை மரித்துட்டாங்களேன்னு கேட்ட அந்த சின்ன பிள்ளை, அந்த பிள்ளைக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை பாருங்கள். அந்த பிள்ளை சொல்லியிருக்கு, மம்மி இந்தியாவிலே வந்து இரத்தம் சிந்துவதற்காக என் தகப்பனையும் என் 2 சகோதரர்களையும் தெரிந்தெடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த சின்ன பிள்ளைக்குள்ள விதைக்கப்பட்ட விசுவாசத்தை பாருங்க. அதுக்கு தெரியும் நாங்கள் விசுவாச வாழ்க்கை வாழ்கிறதுனால இந்த போராட்டத்தையும் தாண்டி தான் போகணுங்கிறது தெரியும். இந்த போராட்டத்தையும் தாண்டி தான் போகணும்னு தெரியும். அதுக்கு பேர் தான் விசுவாச வாழ்க்கை. நான் இடையில் ரிச்சார்டு உம்ராண்டு என்கிற ஒரு மனிதனுடைய ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டை வந்து நம்ம குரூப்பில் போட்டிருந்தேன். யாராவது பார்த்தீங்களா? வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருந்தேன். யாராவது பார்த்தீங்களா? அந்த வீடியோ பார்த்தீங்களா? அது அவருடைய புத்தகம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய கையில் உண்டு. எங்கேயாவது அந்த புத்தகம் கிடைச்சா ஒரு முறை வாங்கி வாசித்துருங்க. ஆனால் படுவேதனையில் பரம வெற்றினாக்கு அந்த புத்தகத்துடைய பெயர். அந்த சின்ன ஒரு புத்தகம் தான். அந்த புத்தகத்தில் அவர் என்ன தெரியுமா, ஒரு குறிப்பிட்ட ஒரு கண்ட்ரியில் நாத்திக நாட்டில் அவர் ஊழியத்துக்காக போகிறார். ஒரு சின்ன ஒரு அறையில் அவரை அடைத்து வைத்து ஃபுல்லாக பிங்க் கலரில் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கிறாங்க. எத்தனையோ மாதங்கள் அதில் எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்கும், ஏசு போய் ஏசு போய் ஏசு போய் என்கிற வார்த்தைகள் தொனித்து கொண்டே இருக்கும். அவருக்கு காதில் கேட்குறதில்ல. அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு கேட்டே மக்களுடைய மைண்ட் செட் ஆகிருமா ஏசு போயின்னு சொல்கிறது. கலரே தெரியாத ஒரே கலர், ஒரே இடத்துல தான் அப்படியே உட்கார்ந்துருக்கணும், அப்படியே எழுந்து நிற்கணும். எத்தனை வருஷம் இருப்பார்? அவ்வளோ கடினம். சொந்த பிள்ளைய கண்ணுக்கு முன்னால் போட்டு அடிக்கிறாங்க. சொந்த பிள்ளைய கண்ணுக்கு முன்னால் போட்டு அடித்ததில் பிள்ளை செத்து போகுது. அந்த நேரத்தில் இவர் இயேசுவை மறுதளிக்கலை. கடைசியாக ஒரு முறை அவர் அங்கிருந்தெல்லாம் விடுதலையாகி வந்துட்டார். ஒரு ஊழியர் கூட்டத்தில் தன்னுடைய சட்டையை கலத்தி காமிக்கிறதான நேரத்தில் இரும்பு கம்பியை பழுக்க வச்சு அவருடைய முதுகில் வயரில் விழாவிலெல்லாம் குத்துனதில் 18 ஓட்டைகள் இருந்திருக்கிறது. 18 ஓட்டைகள் இருந்திருக்கிறது. என்னாலும் அவர்கள் ஆண்டவரை விடவில்லை, ஆண்டவரை மறுதளிக்கவில்லை. இந்த வேதனைகள் எல்லாம் சகித்து கொண்டு ஊழியத்துக்கு அவர்கள் குறைவு வைக்கவும் இல்லை. இதுதான் விசுவாசத்துக்காக போராடுகிறது என்பது. அதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க கையை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. ஸ்தோத்திரம். விசுவாச வாழ்க்கையில் ஒரு போராட்ட களம் உண்டு. ஒரு போராடித்தான் ஆக வேண்டும். நம்ம இன்றைக்கி நல்ல சவுண்டு சிஸ்டம், நல்ல மியூசிக் சிஸ்டத்தில் நம்ம இன்றைக்கி நல்லா பாடுறோம். இதுக்கு பின்னால் மிஷினரிகளுடைய தியாகம் உண்டுங்கிறத மறக்கக்கூடாது. மிஷினரிகளுடைய போராட்டம் உண்டு என்பதை மறக்கக்கூடாது. மிஷினரிகளுடைய இரத்தம் சிந்துதல் உண்டு என்பதை மறக்கக்கூடாது. அவர்கள் போராடி இந்த நற்செய்தியை இன்னைக்கு நம்முடைய கரங்களிலே கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவரை நமக்காக எழுப்பி தந்த அத்தனை மிஷினரிகளுக்காக அந்த வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கொஞ்சம் உள்ளத்திலேருந்து ஒரு சோத்தனம் வராதா? ஆண்டவர் நமக்கு எழுப்பி தந்த நல்ல மிஷினரிகளுக்காக, விசுவாச போராட்ட வீரர்களுக்காக, உயிரை தியாகம் செய்தவர்களுக்காக, ஹல்லேலூயா, ஜீவனை தந்தவர்களுக்காக, பிரயாசப்பட்டவர்களுக்காக, குழந்தைகளையும் சாக கொடுத்தவர்களுக்காக, உயிரையும் துச்சமென எண்ணினவர்களுக்காக, இரத்தம் சிந்தினவர்களுக்காக, பட்டயத்தால் அறுக்கப்பட்டவர்களுக்காக, பசியோடு இருக்கிற மிருகங்களுக்கு ஆகாரமாக்க போராடினார்களே, அவர்கள் போராடி இன்றைக்கு எங்கள் கையிலே கொண்டு வந்து இந்த சுவிசேஷத்தை சேர்த்தார்களே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்களும் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து விசுவாசத்துக்காய் போராடுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. அல்லேலூயா. இனி நான் அந்த வாழ்க்கையை பற்றி இனி அதிகமாக பேசலை. இனி விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் என்று இருக்கு இல்லையா, விசுவாசத்தினால் வருகிற முடிவை உங்களுக்கு சொல்கிறேன். விசுவாசத்துடைய முடிவு. இத்தனை பேருக்கு நான் பேசுகிற இது புரியுதுன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காமிங்க.
கையை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்கள். அப்போ விசுவாச வாழ்க்கையான விசுவாசத்துடைய துவக்கம் உண்டு, விசுவாச வாழ்க்கையில் ஒரு போராட்ட களம் உண்டு, அடுத்தபடியாக விசுவாசத்துடைய முடிவு. எபிரேயர் 11:13 வாசிங்க, ஒரு வாட்டி கூட வாசிங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். எல்லாரும் சொல்லுங்கள், விசுவாசத்தோடே மரித்தார்கள். ஒரு வாட்டி கூட சொல்லுங்கள், விசுவாசத்தோடே மரித்தார்கள். அப்போ விசுவாச வாழ்க்கையோட இறுதின்னு ஒரு பாகம் விசுவாசத்தோடே மரித்தார்கள். அதில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிடுங்க. எனக்கு பைபிளில் நான் அதில் தான் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வசனம், விசுவாசத்தோடே மரித்தார்கள். எவ்வளவு மேலான வாக்கியம்னு பாருங்கள். ஒரு ஊழியக்காரர், பயங்கரமான உலகத்தை கலக்கின ஒரு பாஸ்டர், அவரிடத்துல வந்து ஒருத்தன் கேட்டான், ஐயா நீங்கள் பரலோகத்தை குறித்தும் மரணத்தை குறித்தும் நித்திய ராஜ்யத்தை குறித்தும் இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணுறீங்களே, இன்றைக்கி நீங்கள் செத்து போகிறதா இருந்தால் என்ன செய்வீங்க? இன்றைக்கி ராத்திரி நீங்கள் மரிக்கிறீர்கள் என்றால் என்ன செய்வீர்கள்? நான் உங்கள்கிட்டையும் கேட்குறேனே, என்ன செய்வீர்கள்? ஒரு சகோதரன் சொன்னார், என்ன செய்வேனா, மத்தியானத்துக்குள்ளால் ஒரு நல்ல ஒரு எல்ஐசி பாலிசியை போடுவேன் என்று. ஆனால் அவர் என்ன தெரியுமா சொன்னாராம், உடனே தன்னுடைய டைரி எடுத்து பார்த்தார். இன்றைக்கி எங்கே மீட்டிங், இன்றைக்கி சாயங்காலத்து நைட்டில் எங்கே நான் தங்குவேன், ப்ரோக்ராம் டைரி எடுத்து பார்த்து அவனை பார்த்து சொன்னாரான், தம்பி இன்றைக்கி சாயங்காலம் ராத்திரி நான் மறிக்கிறேன்னு வச்சுக்குவேன், இன்றைக்கி ராத்திரியில் எனக்கு இந்த இடத்துல கூட்டம், நான் அந்த கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண போவேன், பிரசங்கம் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஹோட்டலில் போய் ஹோட்டலுக்கு போவேன், பிரசங்கம் முடிச்சுட்டு வந்த உடனே அந்த ஹோட்டல்லேருந்து நான் நல்லா குளிப்பேன், குளிச்சுட்டு என் பெட்டியை திறந்து இருக்கிறதுல நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்துவேன், உடுத்தின பிறகு முழங்கால் படிக்கிட்டு 15 நிமிஷம் ஆண்டவர் எனக்கு தந்த இந்த வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நன்றி செலுத்திவிட்டு என்னுடைய படுக்கையை சரிப்படுத்திவிட்டு அந்த படுக்கையில் நானே ஏறி படுத்து விடுவேன். கேட்டாராம், என்னையா இவ்வளவு நம்பிக்கையாக சொல்லுகிறீங்க? அவர் சொன்னாராம், இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பா, என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்களுண்டே, இயேசுவோடு நான் கூட இருப்பேன். ஓ, இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார், என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்களுண்டு, இயேசுவோடு நான் கூட இருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்களுண்டு, இயேசுவோடு அவர் பாதம் வீழ்ந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே, எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே, எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. பாருங்க, இந்த முடிவு ரொம்ப முக்கியம். பார்த்துக்கிடுங்க, நிறைய பேர் விசுவாசத்தில் துவக்கினாங்க, ஆனால் விசுவாசத்தினால முடிக்காமல் போயிட்டாங்க. என் ஆண்டவர் என்ன தெரியுமா விரும்புகிறார்? துவக்கினா மட்டும் போதாது, முடிக்கணும். இன்னைக்கு நமக்குள்ள ஒரு வாஞ்சை வரட்டும்.
நான் விசுவாசத்தில் துவங்கி இருக்கிறேன். என் முடிவு நான் இங்கே கண்ணடைச்சா அந்த நித்தியத்தில் தான் நான் கண்ணை திறப்பேங்கிற விசுவாசத்தை கர்த்தர் எனக்குள்ளே தருவாராக. இங்க பாருங்க, சபைன்னு சொல்றது வார வாரம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை மட்டும் பிரசங்கிப்பதல்ல. மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம், விசுவாசத்தின் முடிவுக்கு நேராக ஜனங்களை நான் நடத்துவேனே, அதுதான் என்னுடைய ஊழியத்துடைய வெற்றி என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? ஆமேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சர்ச்சில் ஒரு ஊழியக்காரர் ஒருவர் தங்கியிருந்தார். அவருக்கு சாட்சியை சொல்லி முடிக்கிறேன். அவங்க சர்ச்சில் சில முறை நான் செய்தி கொடுக்க போயிருந்ததுனால அவர் என்னுடைய நம்பரை வாங்கி கொண்டார். அவர் ஒரு ஊழியக்காரர் தான், மும்பையை சேர்ந்தவர், பிரபல்யமான ஒரு பரம்பரை பணக்கார், ஒரு சினிமா நடிகையை திருமணம் பண்ணினவர். வாழ்க்கையில தோற்று போனபடினால சாமியாரா மாறிடணும்னு சொல்லி எங்கேயோ போயிருந்த, சத்திய தெய்வம் இருந்தால் எனக்கு காண்பிக்கட்டுன்னு சொல்லியிருந்ததான நேரத்தில் இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமாக்கி நான் தான் சத்தியம் தெய்வம்னு சொன்னதுனால ரட்சிக்கப்பட்டு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு தலைமை போதகர், அவர் பாம்பேக்கு ஊழியத்து போகிறனால அவரு கூட கிளம்பி இங்கே வந்துட்டார். தமிழ் தெரியாது, ஆங்கில பைபிள் தான் வாசிப்பார். கொஞ்சம் கொஞ்சம் பிற தமிழ் கற்றுக்கொண்டார். ஹிந்தி நல்லா பேசுவார். இங்கேயே இருந்தார். தமிழில் பிரசம் பண்ணுறானா நல்லா புரியும். 2 வாட்டி அவங்க சர்ச்சுக்கு போகிறதுனால அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சு அப்பப்போ மெசேஜ் எல்லாம் அவர் அனுப்புகிற மெசேஜ் இன்றைக்கி எனக்கு மொபைலில் இருக்கு, நான் அப்படியே வச்சுருக்கேன். இந்த லாக்டவுன் எல்லாம் முடிக்கிறதான நேரத்தில் ஒரு முறை அவருடைய ஃபோன்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. நான் ரொம்ப சீரியஸாக இருக்கிறேன், என்ன வந்து பாருங்கள். எனக்கு பார்க்க முடியல, தொடர்ந்து வெளியே ஊழியம் இருந்தனால பார்க்க முடியல. அதை அனுப்பி 1 மாதத்தில் அடுத்த செய்தி வருகிறது, அவர் மரித்து போனார்ன்னு அவருக்கு மொபைலிருந்தே மெசேஜ் வருகிறது. அவருடைய மரணத்துக்காவது போயிடணும்னு சொல்லிக்கிட்டு நான் போனேன், அடக்கத்துக்காவது போயிடணும்னு சொல்லிட்டு போனேன். இப்போது அவரை கடைசி நேரத்தில் பார்த்தவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? சகோதரர்கள் சொன்ன சாட்சி அப்படி சொல்கிறேன். அவர் இங்கிலீஷ் பேப்பர் தான் படிப்பார். நாளைக்கு மறிக்கிறாருன்னா இன்னைக்கு பேப்பருக்காரனை கூப்பிட்டு நாளையிலேருந்து எனக்கு பேப்பர்லாம் போட வேண்டாம்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க வேண்டிய காசு அவனுக்கு கொடுத்து அனுப்பிட்டார். தனக்கு கையில் இருந்த நல்ல அந்த ஹெட்ஃபோன், அப்படிப்பட்ட இந்த எலக்ட்ரானிக் சின்ன ரேடியோ இதெல்லாம் கூட இருந்தாலும் இது உனக்கு இது உனக்குன்னு எல்லாம் கொடுத்துட்டார். அடுத்த நாள் ராத்திரி வேளையில் கொஞ்சம் சிக்கன் குழம்பு வச்சு கொஞ்சம் சாப்பாடு வேணும், கொஞ்சம் தான் சாப்பிடுவார். அங்கே இருக்கிற ஊழியக்கார சகோதரிகள் சிக்கன் குழம்பு வச்சு கொஞ்சம் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு குளிப்பாட்ட சொல்லியிருக்கிறது. குளிப்பாட்டி கட்டிலில் போய் இப்படி உட்கார்ந்துருக்கிறார். அப்போ இவரை காண்பித்த, இவரை பராமரித்த சகோதரர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறானோ? அவனை பயங்கரமான ஆட்களாக ரொம்ப விவரம் உள்ளவனா. ஐயா, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகிறாரு. நீங்கள் அங்கே போகும்போது இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டருக்கு பேரை சொல்லி அவர் அங்கே இருப்பார், கேட்டதா சொல்லுங்க என்ன. அதுக்கும் இவர் சொல்லியிருக்கிறார், சரின்னு சொல்லியிருக்கிறார். சரி நான் சொல்லுகிறேன்னு சொல்லியிருக்கிறார். சரிஞ்சு படுத்துட்டாரு. படுத்து கடைசியாக சொல்லியிருக்கிறாரு, எனக்கு மொபைலில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் மறித்த பிறகு நீங்கள் எல்லோரும் ஒரு மெசேஜ் அனுப்பிடுறேன். அந்த மொபைலை ஒரு கையில் கொடுத்து சரிஞ்சு படுத்துட்டு 10 நிமிஷம் படுத்துருக்கிறாரு. இங்கே இப்படி இருந்தால் அந்த பக்கமாக திரும்பி படுத்து 10 நிமிஷம் தாண்டி சகோதரர்கள் போய் பார்த்தாச்சுன்னா ஆள் அவ்வளோதான், முடிச்சு பரலோகத்துக்கு போயிட்டார். இதுக்கு பேர் தான் விசுவாசத்தினாலே மரணம் என்று சொல்லுவது. நம்ம விசுவாச பிள்ளைகளே, விசுவாசத்தினால வாழ்க்கைன்னு சொல்றது சாதாரண காரியம் இல்லை. கேட்டீங்களா? நான் விசுவாசத்தினால ஜோமணி அது கிடச்சி. முடிவு ரொம்ப முக்கியங்க. எப்படி முடிக்கிறோங்கிற ரொம்ப முக்கியங்க. முடிக்கிறோங்கிற ரொம்ப முக்கியம். நம்முடைய ஊழியத்தில் அத்தனை பேரையும் விசுவாசத்தை கர்த்தர் நமக்குள்ளே துவக்கி இருக்கிறார். ஓட்டத்தை ஜெயமாக முடிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் மூடியும் அந்த நாடை
சுதந்தரிப்பேன். கடைசி நேரத்தில் கஷ்டம் வந்தா முறுமுறுத்துருவாங்க. கடைசி நேரத்தில் முறுமுறுத்துருவாங்க. ஒரு நாட்டில் ஊழியம் செஞ்சவங்களை எல்லாம் பிடிச்சி அவங்களுக்கு சொட்டர் ஒன்றும் இல்லாமல் கடும் குளிர் -30க்கு கீழே இருக்கிற குளிரில் கொண்டு போட்டுட்டாங்க. குளிரில் துடிச்சு செத்துருங்கன்னு சொல்லி ஒவ்வொருவரா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏறக்குறைய அதில் ஒரு 30 பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருடைய ஜீவன் போக போக இங்கே போர் சேவகர்கள் படையாளிகள் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது ஒவ்வொருவருடைய ஜீவன் போக போக ஒரு தூதன் ஒரு கிரீடத்தை அப்படியே கொண்டு வந்து ஒரு ஆள் அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா இங்கே ஒரு ஆள் மறிக்கிறது, அப்படியே பார்த்தா இன்னொரு ஆள் மறிக்கும் போது அடுத்த ஆள் வர்றாரு. என்னடா நடக்குது? போய் கேட்டானா, என்ன சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டான், நாங்கள் பேசுகிற சுவிசேஷம் அறிஞ்சுக்கிட்டான். தன்னுடைய சொட்டரெல்லாம் கலத்தி, தான் உடுத்திருந்த ட்ரெஸ் எல்லாம் சொட்டர்லாம் கலத்தி அதில் இருந்த ஒரு கடைசி ஒரு நபருக்கு கொடுத்து சொன்னானா, நீ அறிந்த இந்த இயேசுவை நீ நிறைய பேருக்கு போய் சொல்லப்பா, அடுத்து வருகிற கிரீடம் எனக்காக இருக்கட்டும், நான் இயேசுக்காக இந்த இடத்துல இருந்து சாகிறேன். இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு நாட்டுக்கு நீங்கள் போறீங்கன்னா நீ நிறைய பேருக்கு போய் சொல்ல, நான் சாகிறேன்னு சொல்லி போய் கடந்துட்டானா. அதுதான் விசுவாச வாழ்க்கை. அதுதான் விசுவாச வாழ்க்கை. எனக்கு புரிஞ்சு பாஸ்டர்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். எனக்கு விசுவாச வாழ்க்கைன்னா என்னென்ன புரிஞ்சுன்னு சொல்லுங்க. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடை சுதந்தரிப்பே. எந்தன் ஓட்டம் அந்த நாடு சுதந்தரிப்பே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். சொல்லுங்க, கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை. 2 கரங்களை உயர்த்தி அவர் பாதம் வீழ்ந்து பணின். உங்க சத்தம் உயரட்டும். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடை சுதந்தரிப்பே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடை சுதந்தரிப்பே. இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி இந்த தேகம் இதை நம்பி யார் பிழைப்பார்? என்
பிதாவில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் கூட இருப்பேன். என் பிதாவில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் கூட இருப்பேன். அவர் பாதம் ஆனந்த கண்ணீர் வடிப்பேன்.